ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் 68th சாப்டர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டைன் கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஷனலே ஆஃப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அதாவது என்ன காரணத்துக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எதோட ரிலேட்டடாக இருக்குது, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் பற்றியும் பார்ப்போம். செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கிளாஸஸ். இதில் எந்த கேஸ்ட் ட்ரைப்ஸ்லாம் எஸ்சி எஸ்டி ஓபிசியில் வருவாங்கன்றத யார் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்கன்றதை பற்றி பார்ப்போம். தேர்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு இருக்கிற ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸோட காம்பனன்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரேஷனலே ஆஃப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்கிற ஈக்குவாலிட்டி அப்புறம் ஜஸ்டிஸ், நீதியோட நோக்கத்தை ரியலைஸ் பண்ணுற விதமாக கான்ஸ்டியூஷன் எஸ்சி எஸ்டி பிசி ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்காக சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷனோட பார்ட் 16 ஆர்டிகல் 330 342A வரைக்கும் இருக்கும். எதோட ரிலேட்டடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சட்டமன்றத்தில் ஒதுக்கீடு கொடுக்கறத பற்றி, ரெண்டாவது சட்டமன்றத்தில் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறத பற்றி, தேர்டு சர்வீஸ் போஸ்ட் பதவியில் ஒதுக்கீடு கொடுக்கறத பற்றி, ஃபோர்த்து எஜுகேஷ்னல் கிராண்ட்ஸ் கல்வியில் மானியம் வழங்குறத பற்றி, ஃபிஃப்த்து நேஷ்னல் கமிஷன்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறது, சிக்ஸ்த்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுறது ரிலேட்டடாக. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை எப்படி ரெண்டு கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் அண்ட் டெம்பரவரி. சில ஃபீச்சர் கான்ஸ்டியூஷனில் பெர்மனன்ட் ஃபீச்சராக இருக்கும், சில ஃபீச்சர் கான்ஸ்டியூஷனில் டெம்பரவரியாக குறிப்பிட்ட காலம் வரைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ப்ரொடெக்டிவ் அண்ட் டெவலப்மெண்டல். சில ப்ரொவிஷன்ஸ் அநீதியிலிருந்தும் சுரண்டலிருந்தும் பாதுகாக்கிற நோக்கத்தில் இருக்கும். சில ப்ரொவிஷன்ஸ் சமூக பொருளாதார வளர்ச்சியை ப்ரொமோட் பண்ணுற விதமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கிளாஸஸ். கான்ஸ்டியூஷனில் எந்த கேஸ்ட் ட்ரைப்லாம் எஸ்சி எஸ்டியில் வருவாங்கன்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிக்கும் யாரெல்லாம் எஸ்சி எஸ்டியில் இருக்கணுன்றத சொல்கிற பவர் பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுத்துருந்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டிஸை ஒரு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிக்கும் மாறும். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோட கவர்னரோட கன்சல்ட் பண்ணி பிரசிடென்ட் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவார். ஃபர்தராக ஒரு கேஸ்ட்டை இல்லைனா ட்ரைப்ஸை இன்க்ளூட் பண்ணணுன்னா இல்லைனா ரிமூவ் பண்ணணுன்னா பார்லிமெண்ட்டால் தான் முடியும். பிரசிடென்ட் வேறு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிக்கு இஷ்யூ பண்ண எஸ்சி எஸ்டி லிஸ்ட்டுக்கான ஆர்டரை பார்லிமெண்ட் திருத்தம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் சமூகத்தாலேயும் பொருளாதாரத்தாலேயும் பேக்வர்ட் கிளாஸ் ஓபிசியில் இருக்கிற சிட்டிசன்ஸ் பற்றியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2018 படி புதுசாக ஆர்டிகல் 342A கான்ஸ்டியூஷனில் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் இல்லைனா யூனியன் டெரிட்டரிக்கு ஓபிசி கிளாஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோட கவர்னரோட கன்சல்ட் பண்ணி பிரசிடென்ட் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவார். அதே மாதிரி சென்ட்ரல் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணணுன்னாலும் ரிமூவ் பண்ணணுன்னாலும் அதை பார்லிமெண்ட்டால் தான் பண்ண முடியும். கான்ஸ்டியூஷனில் எந்த பர்சன் ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியில் வருவாங்கன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலோ இண்டியன்ஸ் யாருன்னா ஒரு பர்சனோட ஃபாதர் இல்லைனா அவங்களோட முன்னோர்களில் ஆண்களில் யாராச்சும் யூரோப்பியன் வம்சாவளியை சேர்ந்தவங்களாக இருந்து இந்தியாவில் குடியேறி அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துலே பிறந்து அவங்க குடியிருக்கிற இடம் தற்காலிக நோக்கத்தோடு நிறுவப்பட்டிருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சிஸ் எஸ்டிஸ் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஆங்கிலோ இண்டியன்ஸ் இன் லெஜிஸ்லேச்சர் பார்க்கலாம். பாப்புலேஷன் ரேஷியோவை பேஸ் பண்ணி லோக்சபாவில் அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு சீட்டில் ரிசர்வேஷன் வழங்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒருவேளை ஆங்கிலோ இண்டியன்ஸ் கம்யூனிட்டியிலிருந்து போதுமான அளவுக்கு லோக்சபாவில் ரெப்ரசன்ட் பண்ணலன்னா பிரசிடென்ட் 2 பேரை ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியிலிருந்து லோக்சபாவுக்கு நாமினேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டோட கவர்னரும் ஒரு மெம்பரை ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியிலிருந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு நாமினேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை ஆங்கிலோ இண்டியன்ஸ் கம்யூனிட்டி போதுமான அளவு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ரெப்ரசன்ட் பண்ணலன்னா. ஒரிஜினலாக இந்த 2 ப்ரொவிஷன்ஸும் ரிசர்வேஷன் அப்புறம் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன் இந்த 2 ப்ரொவிஷனும் கான்ஸ்டியூஷன் கொண்டு 10 இயர்ஸ் தான் நடைமுறையில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1959 படி 10 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்புறம் 23rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1969 படி கான்ஸ்டியூஷன் கொண்டு 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 45th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1980 படி 40 இயர்ஸ்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் 62nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989 படி 50 இயர்ஸ்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் 79th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1999 படி 60 இயர்ஸ்னு கொண்டு வந்தாங்க.
ஃபைனலாக வந்து 95th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2009 படி 70 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக வந்து இந்த ரெண்டு ப்ரொவிஷன்ஸையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆர்டிகல் 334 படி SC/ST மக்களுக்கு கொடுத்துருக்க ரிசர்வேஷன், லோக்சபாவில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கொடுத்துருக்க ரிசர்வேஷன், அப்புறம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்க ரெப்ரசன்டேஷன் வந்து கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து 60 இயர்ஸில் வந்து எக்ஸ்பயர் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து லாஸ்ட் 60 இயர்ஸில் போதுமான அளவுக்கு வந்து முன்னேற்றம் இல்லாததால் இன்னும் 10 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எதுக்காக வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கு இந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா வந்து அவங்களோட கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கம்மி, இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. எலெக்ஷனில் அவங்களால ஜெயிச்சு சீட் வாங்குறது வந்து கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து கிளைம்ஸ் ஆஃப் SCs and STs டு சர்வீசஸ் அண்ட் போஸ்ட். அட்மினிஸ்ட்ரேஷனோட பவரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் சென்ட்ரல் ஸ்டேட்டில் பப்ளிக் சர்வீசஸ் அப்பாயின்மெண்ட்ஸில் SC/ST மக்களை வந்து கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. 82nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2000 படி SC/ST மக்களுக்கு எக்ஸாம் குவாலிஃபையிங் மார்க்ஸில் ரிலாக்ஸேஷன் வழங்குறது ரிலேட்டடாகவும் சென்ட்ரல் ஸ்டேட் பப்ளிக் சர்வீசஸில் ப்ரொமோஷன் மேட்டர்ஸில் ரிசர்வேஷன் வழங்குறது ரிலேட்டடாகவும் வந்து ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இன் சர்வீசஸ் அண்ட் எஜுகேஷனல் கிராண்ட்ஸ் ஃபார் ஆங்கிலோ இண்டியன்ஸ். இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி யூனியன் லெவலில் ரயில்வேஸ், கஸ்டம்ஸ், போஸ்டல், டெலிகிராஃப் சர்வீசஸில் ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு போஸ்ட்டில் வந்து ஒதுக்கீடு வழங்கியிருப்பாங்க. அப்புறம் ஆங்கிலோ இண்டியன்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் வந்து மானியம் வழங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து 1960 வந்து முடிஞ்சிடுச்சு. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் கமிஷன்ஸ் ஃபார் SCs and STs. பிரசிடென்ட் வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்புறம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை வந்து அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கமிஷன்ஸ் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற மேட்டர்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட்க்கு சப்மிட் பண்ணணும். பிரசிடென்ட் அந்த ரிப்போர்ட் கூடவே வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்ற மெமரண்டமையும் வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் SCs and STsன்னு ஒரே பாடியாக இருந்துச்சு. ஆனால் 89th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 படி இந்த பாடியை வந்து ரெண்டாக வந்து பிரித்தாங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட்னும் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னும் ரெண்டு பாடியாக வந்து பிரித்தாங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் வந்து எப்படி ஷெட்யூல்டு கேஸ்ட் ரிலேட்டடாக இருக்க கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ அதே ஃபங்க்ஷன்ஸை வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கும் வந்து பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட்க்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். 1993 பார்லிமெண்ட் ஆக்ட் மூலயமா வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸை வந்து அமைச்சிருப்பாங்க. அப்புறம் 102nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2018 படி இந்த கமிஷனுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸை வந்து வழங்கியிருப்பாங்க. அதுபடி புதுசாக வந்து ஆர்டிகல் 338B வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் படி பிரசிடென்ட் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸை வந்து அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கமிஷன் வந்து சோஷியலாக எஜுகேஷனலாக இருக்கிற பேக்வர்ட் கிளாஸோட கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட்க்கு சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அந்த ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போவார். கூடவே வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாங்களோ அதோட மெமரண்டமையும் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் ஆஃப் தி யூனியன் ஓவர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் தி வெல்ஃபேர் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். பிரசிடென்ட் வந்து ஸ்டேட்ஸில் இருக்கிற ஷெட்யூல்டு ஏரியாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸோட வெல்ஃபேர் பற்றியும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்போ வேணும்னாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து 10 இயர்ஸ் கழித்து கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் 1960 கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிஷன் வந்து 1961 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 4 டிகேட்ஸ் கழித்து 40 வருஷம் கழித்து செகண்ட் கமிஷனை வந்து 2002 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிஷன் வந்து 2004 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இது மூலயமா வந்து சென்டர் வந்து ஸ்டேட்டில் இருக்கிற ஷெட்யூல்டு ட்ரைப்ஸோட வெல்ஃபேருக்காகவும் நலனுக்காக ஸ்கீம்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது ரிலேட்டடாக வந்து வழி நடத்தினாங்க. 7th பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் எ கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ். சோஷியலாகவும் எஜுகேஷனலாக பேக்வர்ட் கிளாஸில் இருக்கிற மக்களோட கண்டிஷன்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கமிஷனை வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ண கமிஷன் சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் பிளேஸ் பண்ணணும். இந்த ப்ரொவிஷன் படி பிரசிடென்ட் வந்து 2 கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை வந்து 1953 அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிஷன் வந்து 1955 வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்க. ஆனால் இந்த கமிஷன் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி எந்த ஆக்ஷனுமே வந்து எடுக்கல. ஏன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்பவே வேகாகவும் இம்ப்ராக்டிக்கலாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து 1979 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. BP மண்டல் தலைமையில் 1980 இந்த கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க.
1990 வரைக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து கவனிக்காமல் இருந்தாங்க. அப்புறம் விபி சிங் கவர்மெண்ட் வந்து 27% கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஓபிசி மக்களுக்கு வந்து ரிசர்வ் பண்ணுறதா டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.